முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திணிக்கப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு பதவியா இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் மேயர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், அப்புறம் இப்ப முதல்வர் ஆயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு நிதானம், அந்த அளவுக்கு கூட ஒரு கால அவகாசத்தை இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய உயர்வுக்கு எடுத்துக்கவே இல்லை. நாங்க உடனடியாக டக்குனு நான் வரவே மாட்டேன் அரசியலுக்கு. இதுல என்னன்னா இவங்க அடிக்கிற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவும் சரி அடுத்து மகனும் சரி அரசியலுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காக எனக்கு பதவி எல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம அன்னைக்கு அப்படி சொன்னமே, இன்னைக்கு மக்கள் பாப்பாங்களே, அதுவும் மீடியால யூடியூப்ல இதுல எல்லாம் வந்ததை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, எப்படி போய் 4 பேர்த்த நம்ம பாக்குறதுன்னு கூட எந்த அவமானமுமே இல்லாத, அப்பா எங்க தாத்தா தலைவர், அடுத்து எங்க அப்பா தலைவர், அடுத்து நான் தலைவர், நான் தானே தலைவர், நீங்க என்ன ஒரு தொழில் பண்ணீங்க அப்படி இருந்தா பரவாயில்ல, அந்த கம்பெனிக்கு அதுக்கு அடுத்து போலாம். கம்பெனி மாதிரி அரசியல் நடத்துற எதுவுமே யாருமே சரிப்பட மாட்டாங்க.